அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெளியில நல்ல மழை. இந்த மழைக்கு ஊர்ல என்ன செய்வாங்க? மணக்க கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு, மாசி குழம்பு, இப்படி ஏதாவது டின் ஃபிஷ் இப்படி ஏதாவது தான் வைப்பாங்க மழை வேண்டாம். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது மட்டக்கிழம்பு பாரம்பரிய முறையில் சிறகவரை சேர்த்து வைக்க போகிறேன். இந்த கருவாட்டுக்கு நீங்கள் என்னத்தை போட்டு வச்சாலும் அந்த கருவாடு 5ஆம் நம்பர் மாதிரி எல்லாத்தோடையும் பொத்து போகும். என்னத்தை போட்டு என்ன காய்கறி போட்டு வச்சாலும் அது உங்களுக்கு சுவையாகத்தான் இருக்கும். முருங்கைக்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், மரவள்ளிக்காய் இப்படி எந்த காய்கறிகளை போட்டு வச்சாலும் இந்த கருவாட்டு குழம்பு சுவையாக இருக்கும். இன்னொன்று சொல்லணும், இந்த கடல் உணவுகள் இருக்கலாம், சீஃபுட், இதுக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாவிங்க. அப்படி இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் பாவிக்கிறதுனா அந்த நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ண மாதிரி கச்சா எண்ணெய் வரும், அந்த எண்ணெய் பாவிங்க. தண்ணி நல்லெண்ணெய் பாவிக்காதுங்க, நல்லெண்ணெய் செட் ஆகுது, மரக்கறிக்கு தான் நல்லா இருக்கும். அதனால் டோன்ட் யூஸ் செசமி ஆயில். அதெல்லாம் ஆப்பிரிக்கன் ஆக்கள் தான் கருவாடுகள் சமைப்பாங்க. அதெல்லாம் நானும் ஆப்பிரிக்கன் ஆகும்னு சொல்லி சிரித்து கொண்டு இருக்கிறேன். இந்த கவுப்பி பார்த்திங்கன்னா நான் முதல் நாளே கழுவி நல்லா ஊற வச்சது. இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியோடு தான் நான் விற்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பும் போடுறேன். நீங்கள் இந்த கவுப்பிக்கு பதிலாக மொச்சக்கொட்டையும் எடுத்துக்கொள்ளலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை மண் சட்டியெலாம் சமைக்க போகிறேன். இதைத்தான் விங் பீன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களோட ஊரில், அதாவது சிறகு அவரை. இதில் பார்த்தீங்கன்னா லிட்டில் விங்ஸ், சிறியதாக சிறகுகள் இருக்க பாருங்க. இதால் தான் இதை சிறகு அவரைன்னு சொல்கிறது. சிலர் இதை ஸ்கலப்பிங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த அதில் நெளிவாக இருக்கிறதால அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேந்தவரைன்னு சிலர் சொல்லுவாங்க. அவரைக்காய் பார்த்து வாங்கும்போது ஆக முத்தல்லையும் உங்களுக்கு அந்த சத்துக்கள் இருக்காது, ஆக பிஞ்சிலையும் சத்து இருக்காது. இது ஒரு ஓகே. நான் இப்போ உப்பு மஞ்சள் போட்டு தெரிஞ்ச நார் வேண்டி தெரிஞ்ச அவரைக்காய், அதாவது இதிலேருந்து நார் உருவி எடுக்கிறத நார் வேண்டுறன்னு சொல்லுவாங்க எங்களோட ஊர் பாசையில். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அதை கழுவி எடுக்கிறேன். என்னோட சொன்னால் இதில் இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க தானே. சிறகவரையை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கட்டாப்பாறை கருவாடு அன்று சொல்லித்தான் இது வேண்டுனேன், என்ன கருவாடு தெரியலை. இந்த கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிட்லிக்கோன்னு சொல்லி பெண்மிகள் பெண் குஷ்டம்னு சொல்லுவாங்க, பெண் பொல்லி நோயண்டு, அவங்களுக்கு மிகவும் நல்லம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, தைராய்டாக்களுக்கு நல்லம். அது மட்டும் இல்லை, கர்ப்பிணிகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லம். முக்கியமாக மிக மிக முக்கியமாக உங்களோட வீட்டில் யாராவது அரள பேந்தாக்கள் இருந்து உங்களோட கழுத்தறுத்து கொண்டு இருந்தாங்கட்டா அவங்களுக்கு கட்டாயம் இதை சமைச்சு கொடுங்க, அவ்வளோ நல்லம். அதாவது அல்சைமர், டெமென்ஷியா பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் இது மிகவும் நல்லம். ஏன்னா இந்த சிறகவரையில் நிறைய அந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கருவாடு இந்த கவுப்பியெல்லாம் சேர்க்குறதால எங்களுக்கு விட்டமின் டி, ஒமேகா 3, ஒமேகா 6, அயடின், அயன் எல்லா சத்துமே இருக்குது. மற்றது ஹோப்பர், சிங்க், இதெல்லாம் இந்த கருவாடு கடல் உணவுகள்லாம் கூட இருக்குது. இதில் ரெட்டும் பர்பிள் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு அவரை வரும், அது ஆகிலம் சத்து கூட கட்டாயம் இது சமைச்சு கொடுங்க. இந்த சிறு அவரை பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ரிச் அயன், அதால் இந்த அனிமியா பேஷண்ட் ஆக்களுக்கும் இது நீங்கள் கொடுக்கலாம். வெயிட் லாஸ் ஆக்களும் சாப்பிடலாம், டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். இதில் பொட்டாசியம் இருக்கிறதால ப்ரெஷர்காராக்களுக்கும் இது நல்லது. அநேகமாக மற்றது எங்களோட எலும்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் இது மிகவும் நல்லது. இப்போ நான் இது சரியான உப்பாக இருக்கிறதால சுடுதண்ணிக்குள்ளாம் போட போகிறேன். சுடுதண்ணிக்குள்ளே போட்டால் இதை தோலை கலட்டுறதும் எங்களுக்கு அந்த தோலை நீக்கிறதும் சுகமாக இருக்கும், அதோட சாஃப்டாகவும் வரும், அதோட அந்த உப்பும் கொஞ்சம் குறைஞ்சி வரும். இப்போ ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அடுத்து உருளைக்கிழங்கு கூட போடக்கூடாது. இப்போ நான் சிவப்பு வெள்ளை வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன்.
அதோட பூண்டு பாருங்கள், அதுவும் 2 தான், 2 பல். அதோட மிளகு ஒரு 10-15 மிளகு எடுத்து கொத்தி போட்டிங்கன்னா சரி. அதாவது அரைக்கல, அரைச்சா ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும். சும்மா ஒன்றும் பாதியமாக கொத்தி போட்டால் சரி. அவிச்ச கவுப்பியும் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இந்த தேங்காய் எண்ணெயில் கலப்படம் பாரதால் பியோ கோகனட் ஆயிலையும் நீங்கள் பாவீங்க. இப்போ எண்ணெய் கொதித்ததும் கடுகை போட்டு, கடுகு வெடித்ததும் கறிமிளகாய், சிறகவரை 2 போட்டு நான் வதக்க போகிறேன். இந்தியாவில் ஒரு பக்கம் மஞ்சத்துக்குள்ளே 1/2 கப் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு அவிய போட போகிறேன். தக்காளி இப்போ சேர்க்கல, கடைசியாக சேர்ப்போம். அதோட இந்த கொத்தி வச்ச பூண்டு மிளகு, ரம்பையில் கருவேப்பிலை, கருவா, ஒரு ஃபிங்கர் சைஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. ஏலக்காய், கராம்பு சேர்ப்பில் தனியாக கருவா, ஒன்லி சின்னமன். ஓகே, இந்த சன்ஃப்ளவர் ஆயிலையும் வந்து வதக்குவோம். இப்போ பாருங்கள், தோலை நீக்கி க்ளீன் பண்ணி வச்ச கருவாட்டு துண்டு பான் துண்டுகள் போல் இருக்குது. அது பான் துண்டு மாதிரி தான் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த அவரைக்காய் அதுக்குள்ளே கறிவேப்பிலை, வெந்தயம், நச்சீரகம், பெருஞ்சீரகம் 2 சேர்த்து அடித்தது அதை போடுறேன். கடைசியாகத்தான் போடுறேன். ஏன்டா நேரத்தோடு போட்டால் எல்லாம் தீஞ்சிரும். அதால் கடைசியாக போட்டு வதக்குவோம். இப்போ வதக்கி வச்ச எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்ச சட்டிக்குள்ளே கொட்டிட்டு கவுப்பி, கருவாடு எல்லாத்தையும் போடுவோம். ஏன்னு சொன்னால் கவுப்பி நல்லா அவிச்சு வச்சது, கருவாடும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி வச்சது, அதால் நேரத்தில் போட்டால் கரைஞ்சிடும். நீ இதுக்குள்ளே வெட்டி வச்ச ஒரு தக்காளியையும் சேர்ப்போம். 2 மேசக்கரண்டி யாழ்ப்பாணத்து கறிமிளகாத்தூள் போடுறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கடும் உரைப்புவங்கிற மிளகாத்தூள். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ மல்லி சேர்க்கிறதால கடும் உரைப்பு. பழப்புளி சாறு விடுறேன். கடைசியாக தலைப்பால், அதாவது ஃபர்ஸ்ட் கோகனட் மில்க் 1/2 கப் விட்டு கிளறி விடுறேன். இப்போல்லாம் அடுப்பு பண்ணிட்டேன் நான். இதை வந்து தண்ணி பால்லாம் அவிய விடுவாங்க, நான் வந்து தண்ணியிலே அவிச்சேன். இப்போ கறி ரெடி. கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலையை தூவி இறக்குவோம். இப்போ கறி ரெடி. இந்த நாள் அனைவருக்கும் அதிர்ஷ்டமுள்ள நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முடிக்கின்றேன். நன்றியுடன் தீபா.